بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபு இலக்கியத்தை சார்ந்த அதிலிருந்துள்ள கிதாபை நாம் படித்து வருகிறோம். அது முக்தாராத் என்ற பெயரில் உள்ள கிதாபாக இருக்கிறது. இதில் அரபு இலக்கியங்கள் நிறைந்த அரபு இலக்கியங்களை எளிதாக புரியும்படியாக நமக்கு அழகான முறையில் கோர்வை செய்யப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கிறது. இந்த அல் முக்தாராத் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபின் பாட வரிசையிலே நாம் அல்ஹம்துலில்லா இதுவரைக்கும் 51 பாடங்களை கடந்து 52வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துல் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லா இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு சேவையாக இருக்கிறது. நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பெரும் பணியாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கு நமக்கு நன்மையின் பக்கம் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் நன்மையிலே முந்திக்கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது துவாக்களின் மூலமும் இன்னும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமும் தாராளமாக செய்யலாம். அதே போன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெறலாம். அந்த அடிப்படையிலே நன்கொடைகளாக கொடுக்க விரும்புபவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்களால் முடிந்த அளவு நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்அபு வல் பஹீலு லி அபில் ஃபரஜ் அல் இஸ்பஹானி. இந்த பாடத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அஷ்அபும் கஞ்சனும் என்ற பாடத்தினுடைய முதல் பகுதியை நாம் முடித்துவிட்டு இரண்டாம் பகுதியிலே நுழைகிறோம். முதல் பகுதியிலே அஷ்அப் பஹீலுக்கு மத்தியிலே நடந்த விஷயங்களை லேசாக பார்த்து வந்தோம். அந்த அஷ்அபை நிர்பந்தப்படுத்தி கஞ்சனானவன் அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி அவரை அழைத்து செல்கிறான். அஷ்அபும் அந்த கஞ்சனுடன் செல்லுகிறார்கள். மனமின்றி நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலையிலே தான் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது இடையிலே இறங்கக்கூடிய இடங்கள் வருகிறது. அவ்வாறு இறங்கும் பொழுது அந்த கஞ்சன் தான் சாப்பிட வேண்டும் அல்லவா, தான் மட்டும் சாப்பிட வேண்டும், அவருக்கு கொடுக்க கூடாது என்று எண்ணிக்கொண்டு தன்னை ஒரு நோன்பாளி போல காண்பித்துக் கொள்வான். அந்த அடிப்படையிலே இவரும் அவர் நோன்பாளி என்பதாக எண்ணிக்கொண்டு சரி மகரிபுடைய நேரம் வரட்டும், நோன்பு திறத்ததற்கு பிறகு நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். நோன்பு திறக்கும் நேரம் வரும், மகரிபும் தொழுகையும் முடிந்துவிடும். முடிந்துவிட்டு பார்த்தால் சாப்பாடு விஷயங்கள் எதுவுமே நடைபெறாது. இந்த அஷ்அபும் பார்த்துவிட்டு கடைசியாக அந்த கஞ்சனின் அடிமையிடம் கேட்பான், என்ன இன்னும் சாப்பிடலையா, எதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த அடிமை சொல்லுவான், அப்படியே சாப்பிட்டு விட்டாரே, இப்போ ஒரு நோன்பாளியாக இல்லையா என்பதாக அதற்கு பிறகுதான் அஷ்அபுக்கே தெரியும். இப்போ நான் மட்டும் பட்டின கிடக்கிறேன், அவர் சாப்பிட்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமை சொல்லுவான், இந்தா உனக்காக வேண்டி ரொட்டி 2 ரொட்டி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி 2 ரொட்டியையும் உப்பையும் எடுத்து கொடுக்குறான். அப்போ அதை என்ன செய்யறாரு, அவர் சாப்பிட்றாரு. ஆனால் 2 ரொட்டி உப்பை வச்சு என்ன சாப்பிட முடியும், பசியோட தான் இரவை கழிக்கிறாரு. இப்படியே நடந்து கொண்டு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அங்கே இறங்கின உடனே அந்த அஷ்ஷாப் சொல்கிறான், கஞ்சன் சொல்கிறான், என்ன செய், கறி வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த அடிமை போய் கறி வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து சமைச்சு அதை விதவிதமாக சமைச்சு என்ன செய்கிறான், இந்த கஞ்சன் மட்டும் சாப்பிட்றான். அஷ்ஷாப் பார்த்துக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கொடுக்கறது கிடையாது. கடைசியாக முடிச்சதுக்கு பிறகு கறியெல்லாம் முடிச்சுட்டு இந்த 2 ரொட்டி துண்டை மட்டும் என்ன செய்வான், இந்த அஷ்ரப்புக்கு தூக்கி எறிகிறான். அந்த அஷ்ரப் என்ன செய்கிறாரு, வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா சட்டியில் வெறும் சால்னாவும் இதுவும் தான் இருக்குது, எலும்பும் தான் இருக்குது. அந்த ரொட்டி துண்டை வச்சு என்ன செய்யலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செய்யலாம். அதுக்கு பிறகு அந்த கஞ்சன் ஒரு பையிலிருந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் பழங்களை எடுக்கிறான். எடுத்து தின்னுட்டு இருக்கும்போது அஷ்ரப் பார்க்குறான், பாதாம் எடுக்கிறான். பாதாம் எடுத்து திங்கிறான். அது மாதிரி பழத்தை திங்கிறான். அவன் அந்த பாதாமை திங்கும் பொழுது எடுத்து தின்னுட்டு இருக்கும்போது அஷ்ரப் பார்த்துட்டார். பார்த்தவன் என்ன செய்யறான், உடனே சரி நீ தப்பு என்ன செய்யறது பார்த்துட்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறான். அதை எடுத்துட்டு அஷ்ஷாப் என்ன செய்கிறாரு,
தன் வந்து அந்த அது கொஞ்சம் தோலோட அந்த ஓட்டோடு இருக்கிறதுனால அதை உடைக்கணுமென்னு சொல்லி பல்லால் கடிச்சு பார்க்குறாரு. பல்லு கடவா பல்லு உடைஞ்சிருது. சரி இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கல்லை தேடி எடுத்து கல்லை வச்சு உடைக்கிறாரு. தட்டின உடனே அந்த என்ன செய்யுது, அந்த தட்டுன தட்டில் அந்த பாதாம் வந்து அந்த கொட்டையோடு சேர்ந்து என்ன செய்யுது, தோடோட ஒரு இடத்துல போய் விழுந்துருது. அப்படின்னு அஷ்ராப் அப்படியே தேடி போய் எங்கே கிடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அங்கே முஸ்ஆபுடைய பனு முஸ்ஆபுடைய அந்த கூட்டத்தார்கள் வர்றாங்க. வர்றதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இன்னும் வந்து என்னது, இப்னு சாபித் இன்னும் இப்னு சாபித் அவங்களுடைய சகோதரெல்லாம் வந்த உடனே தல்பியா சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறக்காக வர்றாங்க. இவர் எரிசல் அஷ்ராப் பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, நீங்கள் வந்து என்னது உங்களை கொண்டும் அது மாதிரி ஆலு சுபைருடைய குடும்பமான உங்களை கொண்டு அனுசரி அல்லாவை கொண்டும் உங்களை கொண்டு அனுசரி பாதுகாப்பு தேடுறேன், என்ன எப்படியாவது இங்கேருந்து தயவு செய்து கூட்டு போயிருங்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை கூட்டு போகும்போது அவங்களுடைய வாகனத்தில் ஏற்றி கூட்டு போகிறாங்க. முதல்ல கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விலாம் கேட்காதீங்க, பசியாக இருக்குது உணவு கொடுங்கன்னு கேட்குறாரு. உணவு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறார், நான் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவனை மாட்டிக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது, என்னை கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கூட்டத்தார்கள் அஷாபிட்ட கதையை கேட்குறாங்க. அஷாப் என்ன செய்கிற கதையை ஃபுல்லாக சொன்ன உடனே அவங்க கேட்டு சிரிக்கிறாங்க. சொல்கிறாங்க, இவன்ட்ட எப்படி நீ வந்து மாட்டின அப்படின்னு சொல்லி அவனை வந்து அஷாபை ஒரு சின்ன ஒரு கண்டிப்பு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறான், உண்மையிலே எனது உலக அல்லா படைத்த படைப்பினங்களே பெரிய கஞ்சை இவன் தான், அதே மாதிரி என்னது ரொம்ப கேவலமானவனாக இருக்கான், இவன் மதினால இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் என்பதாக அஷாப் என்ன உறுதி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிறார். இது சம்பந்தமான பாடத்தை தான் இங்கு பார்க்க போகிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம், கிதாபை பார்ப்போம், இபாரத்துகளை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلما نزلنا منزلا أظهر أنه صائم ونام حتى تشاغلت. ஃபலம்மா நசல்னா நாங்கள் இறங்கிய பொழுது, மன்சிலன் ஒரு இடத்திலே இறங்கக்கூடிய இடத்தில் இறங்கினோம். அவுஹர அந்த கஞ்சன் வெளிப்படுத்தினான், அன்னஹு நிச்சயமாக அவன் சாயிமுன் அவன் தன்னை ஒரு நோன்பாளி போல வெளியே காட்டிக்கொண்டான். நாம இன்னும் அவன் தூங்கிவிட்டான். ஹத்தா தஷாகல் தூ எதுவரை என்றால் நான் வேறு வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டேன், நான் வேறு வேலையில் ஈடுபடும் வரை. தும்ம அக்கல மாஃபி சுஃப்ரத்திஹி பின்பு அவன் சாப்பிட்டான், அந்த கஞ்சன் சாப்பிட்டான். மாஃபி சுஃப்ரத்திஹி அவனுடைய சுஃப்ராவிலே எந்த ஒன்று இருக்கிறதோ அதை சாப்பிட்டான். சுஃப்ரத் என்றால் பொதுவாக தாமுல் முசாஃபிர், ஒரு பிரயாணியுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய உணவுக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அல் மாயிதா விரிப்புக்கும் சொல்லுவாங்க, உணவு விரிப்புக்கும். அதன் மேலே எந்த ஒன்று இருக்கிறதோ அப்போ அந்த அந்த மாயிதாக்கு சொல்றது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாரு, அவர் அவருடைய உணவை அந்த சுஃப்ராவிலே அந்த விரிப்பிலே எந்த ஒன்று இருக்கிறதோ அதை அவர் சாப்பிட்டார். அமர குலாமஹு அவனுடைய அடிமைக்கு ஏவினான், யுத்இமனி எனக்கு உணவு கொடுப்பதற்கு, ரகீஃபைனி பிமில்ஹின் இரண்டு ரொட்டி துண்டுகளை, பிமில்ஹின் உப்புடன், உப்புடன் இரண்டு ரொட்டி துண்டுகளை எனக்கு உணவு கொடுக்கும்படியாக அவனுக்கு அவனுடைய அடிமைக்கு அவன் ஏவினான். ஃபஜிஇது எனவே நான் வந்தேன். வஇந்தி என்னிடத்திலே இருந்த எண்ணம் என்ன, அன்னஹு சாயிமுன் என்னிடத்துல அவன் நோன்பாளியை போல தான் காட்டிக்கொண்டான், அவன் நோன்பாளியாகத்தான் தன்னை காட்டிக்கொண்டான். வலம் அசல் அப்போ என்னோட எண்ணத்தில் அதுதான் இருக்கு, அவன் நோன்பாளின்னு சொல்லி. வலம் அசல் அன்ததிருல் மக்ரிப அத்தவக்கஉ இஃப்தாரஹு. வலம் அசல் அன்ததிரு நான் எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டே இருந்தேன், அதாவது எதிர்பார்ப்பதில் நீங்காமல் இருந்தேன். அல் மக்ரிப மக்ரிபுடைய நேரத்தை எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன். அத்தவக்கா இஃப்தாரஹு அவனுடைய அந்த கஞ்சனுடைய இஃப்தாரை நோன்பு திறப்பதை ஆதரவு வைத்த வண்ணமாக, எதிர்பார்த்த வண்ணமாக. ஃபலம்மா சுல்லியச்சில் மக்ரிபு குல்துலி குலாமிஹி மக்ரிபுடைய தொழுகை தொழப்பட்ட பொழுது நான் அந்த அவனுடைய அடிமைக்கு சொன்னேன், அந்த பகீலுடைய கஞ்சனுடைய அடிமைக்கு நான் சொன்னேன், மா யுன்ததரு பில் அக்லி அப்போ முடிஞ்சிடுச்சு, மக்ரிப் தொழுதாச்சு, இன்னும் ஒருத்தர் சாப்பிட உட்கார்ற மாதிரி தெரியல. அப்போ அதனால் நான் கேட்டேன், மா யுன்ததரு எந்த ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது, பில் அக்லி உணவு உண்ணுவதற்காக வேண்டி. கால அவன் சொன்னான், கது அக்கல முந்து ஜமானின் அவன் சாப்பிட்டு நீண்ட நேரம் ஆகிவிட்டது, திட்டமாக அவன் சாப்பிட்டு விட்டான். முந்து ஜமான் அதாவது நீண்ட நேரத்திற்கு முன்பாகவே அவன் சாப்பிட்டு விட்டான். குல்த்து நான் சொன்னேன், அவலம் யக்குன் சாயிமன் அவன் நோன்பாளியாக இருக்கவில்லையா. கால அந்த அடிமை சொன்னான், லா இல்லை. குல்த்து நான் சொன்னேன், அஃபா அத்துவியான நான் மட்டும் பசித்திருக்க வேண்டுமா. தவா யுத்துவினா அதாவது அந்த இடத்துல பசித்திருந்தான்னு அர்த்தம், நான் மட்டும் பசித்திருக்க வேண்டுமா.
கால அவன் சொன்னான், கது யார் அந்த அடிமை சொன்னான், கது ஆத்தலக்க உனக்கு அவன் தயார் செய்து திட்டமாக அவன் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான். மா குலுஹு நீ எந்த ஒன்றை சாப்பிட வேண்டுமோ அதை அவன் தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபகுல் எனவே நீ சாப்பிடு என்பதாக சொன்னான். சொல்லிவிட்டு அஹ்ரஜ இலைய ரகீஃபைனி வல் மில்ஹ் இன்னும் அவன் வெளியாக்கினான் இலையனின் பக்கம் ரகீஃபைன் 2 ரொட்டி துண்டையும் வல் மில்ஹ உப்பையும் வெளியாக்கினான். அகல் துஹுமா அந்த இரண்டையும் நான் சாப்பிட்டேன். அதாவது ரகீஃபைனை இந்த ரொட்டி துண்டையும் மில்ஹையும் வைத்து நான் சாப்பிட்டேன். ஒபித்து மையி தன் ஜூஅன் நான் இரவு கழித்தேன், இறந்தவனாக செத்தவனை போன்று நான் இரவு கழித்தேன் பசித்த நிலையிலே. என்று சொன்னால் எனக்கு சாப்பாடு பத்தலை. அப்போ அதனால் நான் இரவு எப்படி கழித்தேன், அதாவது செத்து பசியோடு இறந்தவனாகவும் பசித்த நிலையிலேயும் நான் இரவு கழித்தேன். அஸ்பஹ்து காலை அடைந்தேன். ஃபசிர்னா நாங்கள் எனவே நடக்க ஆரம்பித்தோம். ஹத்தா நசல்னல் மன்சில இன்னொரு இறக்கக்கூடிய இடத்திற்கு போய் இறங்கினோம். ஃபகால லி குலாமிஹி அவனுடைய அடிமைக்கு அவன் சொன்னான், அதாவது இந்த கஞ்சன் தன் அடிமைக்கு சொன்னான், இபுத்தா லனா லஹ்மன் பி திர்ஹமின் நீ வாங்கி வா, இப்தானா வாங்கி வா, லனா எங்களுக்காக நமக்காக வேண்டி, லஹ்மன் கரியை வாங்கி வா, பி திர்ஹமின் ஒரு திருகத்தை கொடுத்து கறி வாங்கி வா. ஃபபுத்தா ஆஹு அவன் அதை வாங்கி வந்தான். இந்த ஹூங்கிற லமீர் லஹம் கரியை வாங்கிவிட்டான், எனவே அவன் வாங்கினான். ஃபகால இப்போ அந்த கஞ்சன் சொல்கிறான், கப்பிப்லி கித்அன் அதிலிருந்து எனக்கு ஒரு துண்டை பொரித்து தா. கப்பிப்னா கபாபாகத்தான் அர்த்தம், அதாவது நல்ல பொரித்து எனக்கு அதை தருவாயாக தா என்பதாக சொன்னான். ஃபஃபால எனவே அந்த அடிமையும் அவ்வாறே செய்தான். ஃபஅக்கலஹு எனவே அவன் சாப்பிட்டான். வநஸபல் கித்ர அந்த சட்டியை உயர்த்தி வைத்திருந்தான், அதாவது சட்டி என்ன செஞ்சான் அடுப்பில் அப்படி என்ன செஞ்சான் வச்சிருந்தான். ஃபலம்மா நகரத் அது நன்கு கொதித்த பொழுது, சட்டி என்னது நகரத்னா கொதிக்கிறது, ஃபாரத் சட்டி நன்கு கொதித்த போது, இக்ரிஃப் லி ஃபீஹா கித்அன் ஃபஃபால அப்படின்னா இக்ரிஃப் லி எனக்கு வெட்டித்தா. கரஃப இக்ரிஃப்னா துண்டாக்கி கொடுக்கறது, ஃபீஹா அதிலே அந்த இதிலிருந்து என்னது கித்தான் ஒரு துண்டை எனக்கு வெட்டித்தா என்பதாக கேட்டான். ஃபஃபால எனவே அதை செய்தான். ஃபஅக்கலஹா எனவே அதையும் சாப்பிட்டான். யாரு ஃபாலாங்கிறது யார் சொல்கிறா, அந்த அடிமை என்ன செய்யறான், அவன் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்குறான். ஃபஅக்கலஹா அதை அந்த கஞ்சனானவன் சாப்பிட்டான். சும்ம கால பின்பு சொன்னான், இத்ரஹ் ஃபீஹா துக்கத்தன் இத்ரஹ்னா அதிலே வீசு எரி, ஃபீஹா அதிலே வீசுனா அந்த இடத்துல போடு, துக்கத்தன்னா மசாலா சாமான் உப்போடு கலந்த மசாலா சாமான்கள். உதாரணமாக இலவங்கப்பட்டையாக இருக்கிறது, அதே மாதிரி ஜீரகம் மிளகு இது போன்ற என்னென்ன மசாலா சாமான்கள் இருக்குதோ அது உப்போடு கலந்து அதில் போடு. அத்இம்னி மின்ஹா இன்னும் எனக்கு உணவாகத்தான் மின்ஹா அதிலிருந்து. அப்போ ஃபஃபால எனவே அதையும் அவன் செய்தான். சும்ம கால பின்பு சொன்னான், யாரு அந்த கஞ்சன் சொன்னான், அல்கி தவாபிலஹா அல்கி தவாபிலஹா வாத்இம்னி மின்ஹா. தவாபில்னாலும் எனது மசாலா ஜாமான்களுக்கு சொல்கிறது, உணவு டேஸ்ட்டுக்காக போடப்படக்கூடிய மசாலா ஜாமான், இதுலேயும் அது எல்லாமே கலந்துதான் இருக்கும். அப்போ அந்த அதனுடைய மசாலா ஜாமான்களை அதிலே போடு. வாத்இம்னி மின்ஹா இன்னும் எனக்கு உணவை அதிலிருந்து தா என்பதாக கேட்டான். ஃபஃபால எனவே அந்த அடிமை அவ்வாறே செய்தான். அன ஜாலிசுன் அந்துரு இலைஹி லா யதுஊனி இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே உட்கார்ந்து யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் சொல்கிறான், அன ஜாலிசுன் நான் அமர்ந்த நிலையிலே, அந்துரு இலைஹி அவனை பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், லா யதுஊனி என்னை அவன் அழைக்கவில்லை. அப்போ செய்கிறதுக்குள்ள பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அவன் சாப்பிட்றான் எல்லாமே செய்கிறான், ஆனால் என்ன கூப்பிடலை. பலம் மஸ்தௌஃபல் லஹ்ம குல்லஹு இஸ்தௌஃபனா பரிபூர்ணமாக முடித்த பொழுது, அல்லஹ்ம குல்லஹு கறி முழுவதையும் பரிபூர்ணமாக தின்று முடித்த பொழுது, கால அந்த கஞ்சன் சொன்னான், யா குலாம் ஓ அடிமையே, அத்தையும் அஷாப அத்தைபுக்கும் அஷாபுக்கும் என்ன செய் உணவு கொடு என்பதாக சொன்னான். உடனே அந்த அடிமை ஒரமா இலைய பி ரகீஃபைனி எரிந்தான், இலையின் பக்கம் பி ரகீஃபைனி 2 ரொட்டி துண்டுகளை கொண்டு எரிந்தான். ஃபஜித்து இலல் கிதிரி நான் அந்த சட்டியின் பக்கம் வந்தேன். இதா லைச ஃபீஹா அந்த நேரத்திலே அந்த சட்டியிலே இல்லை, இல்லா மரக்குன் வ இலாமுன் சால்னாவும் இன்னும் எலும்பும், இந்த 2ஐயும் தவிர அந்த சட்டியில் எதுவுமே இல்லை, எந்த கறித்துண்டும் இல்லை. அக்கல் துல் ரகீஃபைனி நான் அந்த 2 ரொட்டி துண்டுகளையும் சாப்பிட்டேன். எனவே அந்த 2 துண்டுகளையும் சாப்பிட்டேன். அஹ்ரஜ அதாவது 2 ரொட்டியும் சாப்பிட்றாரு. அஹ்ரஜ லஹு ஜிராபன் ஃபீஹி ஃபாக்கிஹத்துன் யாபிசத்துன்
பின்பு அவன் வெளியாக்கினான் லஹு அவனுக்காக. இந்த அடிமை செய்யலாம், அந்த கஞ்சனுக்காக வெளியாக்கலாம். ஜிராபன் ஒரு தோல் பையை, ஃபீஹி அதிலே அந்த தோல் பையிலே பாக்கிஹத்துன் யாபிசத்துன் காய்ந்து போன நல்ல பழங்கள் இருந்துச்சு. அகத மின்ஹா அதிலிருந்து எடுத்தான். யாரு? இந்த பகீல் கஞ்சன் எடுக்கிறான். ஹுஃப்னத்தன் ஒரு கை முட்டி நிரம்ப, அதாவது ஒரு கை நிரம்ப எடுக்கிறான். ஃபாக்கலஹா எனவே அதை எடுத்து சாப்பிட்டான். இந்த ஹாங்கிறது அந்த கையில் எடுத்து அந்த முட்டி நிறைய எடுத்தான்ல அதை சாப்பிட்டான். அந்த கை நிரம்ப எடுத்தது சாப்பிட்டான். வபகிய ஃபி கஃபிஹி கஃபு லௌசின் பி கிஷ்ரத்தின் பி கிஷ்ரிஹி அதாவது வபகிய இன்னும் மீதமாக இருந்தது ஃபி கஃபிஹி அவனுடைய அந்த கையிலே கையிலே கஃபு லௌசின்னா பாதாமுடைய அந்த ஒரு கை அளவு, பி கிஷ்ரிஹினா அதனுடைய கொட்டையுடன், அந்த அதனுடைய இந்த கிருஷ்ணா அதனுடைய தோல், இந்த தோலுங்கிறது அதனுடைய ஓடுக்கு தான் சொல்றது. அப்போ அதனுடைய தோலுடன் அது அப்படியே அவனுடைய கையிலே மீதமாக இருந்தது. வலம் யக்குன் லஹு ஃபீஹி ஹீலத்துன் அப்போ இதை அவன் ஒழிக்கிறதுக்கு வழி இல்லை, அவனுக்கு இல்லை லஹு அந்த விஷயத்தில். வலம் யக்குன் லஹுன்னு அவனுக்கு இல்லை, ஃபீஹி அதிலே அந்த லவ்ஸுடைய விஷயத்தில், இதை மறைக்கிற விஷயத்தில் ஹீலத்துன் எந்த யுக்தியும் அவனுக்கு ஏற்படவில்லை. ஃபரமா பிஹி இலைய எனவே அதை கொண்டு அந்த லவ்ஸை கொண்டு எரிந்தான், இலை என் பக்கம் தூக்கி எறிஞ்சான். வகால இன்னும் அவன் சொன்னான், அந்த கஞ்சன் சொல்றான், குல் ஹாதா யா அஷாப், அஷாபே இதை நீ சாப்பிடு என்பதா. ஃபதஹப்து அக்ஸிரு வாஹிதத்தம் மின்ஹா எனவே நான் சென்றேன், அக்ஸிர் உடைப்பதற்காக வேண்டி, வாஹிதத்தம் மின்ஹா அதிலிருந்து ஒரு பாதாமை உடைப்பதற்காக வேண்டி நான் கொண்டு சென்றேன். ஃபஇதா பிலர்சி ஃபஇதா அந்த நேரத்தில் பிலர்சி என்னுடைய கடவாய்ப்பல்லை கொண்டு நான் சென்றேன். கதின் கசரத் மின்ஹு கிதாத்துன் அபு கதின் கசரத் உடைந்து விட்டு, திட்டமாக உடைந்து விட்டது. மின்ஹு அதிலிருந்து அந்த கடவாய்ப்பள்ளியிலிருந்து கித்தாத்துன் ஒரு துண்டு விழுந்து விட்டது. ஃபசக்கத்தத் எனவே அது விழுந்தது. பைன எதைய என்னுடைய எனக்கு முன்னாலேயே அது விழுந்தது. தபா அத்து அத்துலுபு ஹஜரன் அபு தபா அத்து நான் தூரமானேன். அத்துலுபு ஹஜரன் கல்லை தேடியவனாக, அக்சிருபி அதை கொண்டு உடைப்பதற்காக வேண்டி, அந்த கல்லை கொண்டு அந்த பாதாமை உடைப்பதற்காக வேண்டி கல்லை தேடி தூரமாக சென்றேன். வஜத்து அந்த கல்லை நான் பெற்றுக்கொண்டேன். பிஹி லௌசத்தன் அப்போ அதை கொண்டு அந்த கல்லை கொண்டு நான் அடித்தேன். லௌசத்தன் அந்த பாதாமை நான் அடித்தேன். ஃபதஃபரத் யஅலமுல்லாஹு மிக்தார ரமியதி ஹஜரின் ஃபதஃபரத் அது அப்படியே எனது புள்ளி குதித்து பறந்து விட்டது. தஃபரான செய்யறது அது வந்து உயரமாக பறந்து போகிறது. இங்கே அடித்த அடியில் அப்படி துள்ளி குதித்து பறந்து விட்டது. யானமுல்லா அல்லாவே அறிகிறான். மிக்தார ரமியத்தி ஹஜரின் இந்த கல்லுடைய எரிதலின் அளவிற்கு அது என்ன செஞ்சு போய் பறந்துடுச்சு. ஒரு கல்லை எரிஞ்சா எப்படி வேகமாக போய் விழுமோ அந்த அளவுக்கு என்னது அந்த அந்த அடித்த உடனே கல்லை வச்சு அந்த பாதாம் அடித்த உடனே அப்படியே பறந்து போயிடுச்சு. அதவுத்து ஃபி தலபிஹா நான் சென்றேன். ஃபி தலபிஹா அதை தேடியவனாக, அந்த லௌசத்தை அந்த பாதாமை தேடியவனாக சென்றேன். ஃபபைனா அந்நேரத்திலே அனஃபி தாலிக்க நான் அதிலே இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில், அதாவது தேடிக்கொண்டிருக்கும் நேரத்திலே, இது அக்பல பனு முஸ்அபின் பனு முஸ்அபுடைய அந்த முஸ்அபுடைய அந்த மகன்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இது அக்பல முன்னோக்கினார்கள். பனு முஸ்அபுடைய குழந்தைகள், யானி அதாவது இப்னு சாபித்தின் என்று சொல்லுவாங்க. இப்னு சாபித்தின் இஹ்வத்திஹி அதாவது சாபித்துடைய மகன்களும் இன்னும் அவருடைய சகோதரர்களும் வந்தார்கள். யுலப்பூன பித்தில்கல் ஹுலூக்கில் ஜஹ்வரியத்தி யுலப்பூன தல்பியா சொன்ன வண்ணமாக, பித்தில்கல் ஹுலூக்குல் ஜஹ்வரித்தினா உயர்ந்த சப்தத்தை கொண்டு, ஹுலூக்னா பொதுவாக தொண்டைக்கு சொல்றது, அதாவது உயர்ந்த சப்தத்தை கொண்டு அவர்கள் தல்பியா சொன்ன வண்ணமாக வந்தார்கள். ஃபஸஹ்து பிஹிம் சாஹ யஸிஹு ஸஹ்து எனவே நான் அவர்களை சப்தமிட்டு அழைத்தேன். ஹிம்ங்கிற லமீர் வந்து அந்த அந்த சாபித்துடைய மகன்கள் அதே மாதிரி பனு சாப் அவங்களுக்கு தான் போதும். அல் கௌச எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க இடத்துல மஃபூல் பி அதாவது எனக்கு உதவி செய்யுங்கள், அதாவது நான் உங்கள்கிட்ட கொண்டு உதவி தேடுறேன், உதவி செய்யுங்க. அல் ஐயாது பில்லா அல்லாவை கொண்டும், பிக்கும் இன்னும் உங்களை கொண்டும், யா ஆல ஜுபைர் ஓ ஜுபைருடைய குடும்பத்தார்களே உங்களை கொண்டும் அல்லாவை கொண்டும் நான் உங்களிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல் ஹிகூனி அதிரிக்கூனி என்னை சேர்த்து கொள்ளுங்கள், அதிரிக்கூனி என்னை
அழைத்து கொள்ளுங்கள், என்னை என்ன செய்யுங்க, அதற்குன்னா அடையிறது, என்னை அடைந்து கொள்ளுங்கள் என்ன என்னை கூட்டிட்டு போங்க என்பதாக நான் அவர்களுக்கு சொன்னேன். ஃபரகது இலைய, அவர்களின் பக்கம் வந்தார்கள். ரகதுனா வாகனத்தை என்ன செய்யறது, ஓட்டிக்கிட்டு வர்றது சொல்ல, காலால வாகனத்தை தட்டுறதுக்கு சொல்றது. அப்ப என் பக்கம் அவர்கள் முன்னேறி வந்தார்கள். ஃபலம்மா ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்த பொழுது, யாரு அந்த கூட்டத்தார்கள் என்னை பார்த்த பொழுது, காலு அவர்கள் சொன்னார்கள், அஷ்அபு மாலக்க வைலக், அஷாபே உனக்கு என்ன ஆச்சு, வைலக்குனா பொதுவா நாசம் உண்டாகட்டும்ங்கிறது சொல்றது, இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியில கண்டிப்பாக கேட்குறேன், உனக்கு என்ன ஆச்சு. குல்து நான் சொன்னேன், ஃபுதூனி மஅக்கும், என்னை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள், கூட்டி செல்லுங்கள். துஹல்லி சூனி மினல் மௌத்தி, என்னை நீங்கள் விடுவியுங்கள். ஹல்லஸ யுஹல்லிஸ்னா காப்பாற்றுவது, விடுவிப்பது. என்னை விடுவியுங்கள், மினல் மௌத்தி மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்னை விடுவியுங்கள் என்பதாக நான் அவளிடம் சொன்னேன். ஃபஹமலூனி மஅஹும், எனவே என்னை அவர்கள் அழைத்து சென்றார்கள், ஏற்றினார்கள். ஃபஜஅல்து அரஃப்ரிஃபு உரஃப்ரிஃபு பியதைய, நான் அதாவது கைகளை கொண்டு அடித்தேன் அர்த்தம். இந்த இரு கைகளை கொண்டும் நான் ரஃப் ரஃப் யுரஃப்ரிஃபு அப்படின்னா என்னது, பறவைகள் அடிக்கிறதுக்கு சொல்றது. பொதுவாக தன்னுடைய கிரக்கைகளை விரிச்சு பறவை அடிக்கிறதுக்கு ஒரு ரஃப்ரிஃப்னு சொல்லுவாங்க, ரஃப் ரஃப்னு சொல்லுவாங்க. கமா எஃப் அலுல் ஃபரஹு இதா தலப ஜக்க மின் அபவைஹி, அதாவது எவ்வாறு குஞ்சுகள் செய்வதை போன்று, இதா தலப ஜக்க உணவை தேடினால், மின் அபவைஹி அந்த குஞ்சு தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து, தன்னுடைய தாயிடமிருந்து உணவை தேடும் நேரத்திலே அந்த குஞ்சுகள் அடிப்பதை போன்று என்னுடைய கைகளை கொண்டு நான் அவ்வாறு அடிக்க ஆரம்பித்தேன். ஃபகாலு அவர்கள் சொன்னார்கள், மாலக்க வைலக், உனக்கு என்ன ஆச்சு. கால, அப்போ அப்போ அவர் சொல்றாரு, கால லைசா ஹாதா வக்துல் ஹதீஸ். அப்போ அஷப் அந்த அஷப் சொல்றாரு, நான் சொன்னேன் இது என்னது, லைசா ஹாதா வக்துல் ஹதீஸ், இது பேசக்கூடிய நேரம் அல்ல, இது பேசுவதற்குரிய நேரம் அல்ல. ஜுக்கூனி, எனக்கு உணவாக தாருங்கள், மிம்மா மாக்கும் உங்களிடம் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை உணவாக நீங்கள் எனக்கு தாருங்கள் என்பதாக கேட்டேன். கது மித்து லர்ரன் வஜூஅன் முந்து சலாசின், திட்டமாக நான் மரணித்து விட்டேன். லர்ரன் சிரமத்தாலும் தொல்லையாலும், வஜூஅன் பசியினாலும், முந்து சலாசின் 3 நாட்களாக பசி இன்னும் கஷ்டத்தின் காரணமாக நான் செத்தே போய்விட்டேன் என்பதாக நான் அவரிடம் சொன்னேன். கால, அப்போ சொல்றாரு, அஷப் சொல்றாரு, ஃபஅத்அமூனி, என்னை சொல்றாரு, ஃபஅத்அமூனி எனக்கு அவர்கள் உணவு வழங்கினார்கள். ஹத்தா தராஜாத் நஃப்சி, அதாவது ஹத்தா தராஜாத் நஃப்சி, என்னுடைய உயிர் எனக்கு திரும்பி வரும் வரை. அப்போ நான் பசியினால என்னுடைய கண்கள் மூடிட்டு பசியில துடிச்சு செத்து போன மாதிரி இருந்தேன். அவர் என்ன செஞ்சாங்க, எனக்கு உணவளித்தார்கள். வஹமலூனி மாஹும் ஃபி மஹ்மிலின், அதாவது என்னை சுமந்தார்கள் அவர்களுடன். ஃபி மஹ்மிலின்னா சுமக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு சொல்றது, ஆட்களை சுமந்து உள்ள ஏற்றி உட்கார வைக்கிறது, அந்த பெட்டியிலே என்னை சுமந்தார்கள். சும்மா காலு, பின்பு அவர்கள் சொன்னார்கள், அஹ்பிர்னா பி கிஸ்ஸத்திக, உன்னுடைய கதையை கொண்டு எங்களுக்கு நீ அறிவி என்பதாக சொன்னார்கள். ஃபஹத்தஸ்துஹும், நான் அவர்களுக்கு எனவே முழுமையாக நான் அறிவித்தேன். வரஐத்துஹும் லிர்சி அல் மக்சூரத்த வ அராய்த்துஹும், நான் அவர்களுக்கு காண்பித்தேன். லிர்சி அல் மக்சூரத்த, என்னுடைய உடைந்த பல்லை, உடைக்கப்பட்ட என்னுடைய கடவாய்ப்பலை நான் அவர்களுக்கு காமித்தேன். ஃபஜஅலு யல்ஹகூன வ யுஸஃபிகூன, அவர்கள் எனவே அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள், இன்னும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். சஃபக்க யுஸஃபிகன கைத்தட்டுறது. வகாலினும் அவர்கள் சொன்னார்கள், வைலக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. மின் ஐன வகாத்த அலா ஹாதா, நீ எங்கிருந்து இவனிடம் போய் விழுந்தாய். மின் ஐனா எங்கிருந்து, வக்காத்த நீ விழுந்து விட்டாய், கிடைத்து கொண்டாய், அலா ஹாதா இவனிடம், இவன் மீது நீ எவ்வாறு நீ கிடைத்து கொண்டாய் என்பதாக கேட்டார்கள். ஹாதா மின் அபுஹலி ஹல்கில்லாஹி வ அத்னிஹிம் நஃப்சன், நிச்சயமாக வஹாதா இவன், மின் அபுஹலி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகவும் கஞ்சனாக இருக்கிறான். வ அத்னிஹிம், இன்னும் அவர்களில் மிக தாழ்வானவனாக கேவலமானவனாக இருக்கிறான். நஃப்சன், நஃப்சால் இவன் மிகவும் கேவலமானவனாக இருக்கிறான். ஃபஹலஃப்து பித்தலாக்கி அல்லா அதுகுலல் மதீனத்தை, எனவே நான் சத்தியமிட்டேன். பித்தலாக்கி, அதாவது தலாக் விடுவதை கொண்டு, அவனை விடுவதை கொண்டு, அல்லா அதுகுலல் மதீனத்தை, மதீனாவில் நான் நுழையாமல் இருப்பதை கொண்டு நான் சத்தியமிட்டேன். மாதாம லஹு பிஹா சுல்தானுன், மாதாம லஹு அவனுக்கு எதுவரை ஆகியிருக்குமோ, பிஹா அந்த மதீனாவிலே, சுல்தானுன் அதிகாரம்,
அவனுக்கு இருக்கும் காலம் வரைக்கும் நான் மதினாவில் நுழையாமல் இருப்பதாக தலாக் சொல்வதை கொண்டு நான் சத்தியமிட்டேன். பலம் அது ஹுல்ஹா அத்தா உசில, நான் அந்த மதினாவிலே நுழையவில்லை. அத்தா உசில, அவன் நீக்கப்படும் வரை, அதாவது அந்த கஞ்சன் அங்கிருந்து நீக்கப்படும் வரை நான் மதினாவில் நுழையவில்லை என்பதாக அஷ்அப் அவர்கள் இங்கு தன்னுடைய அந்த சம்பவத்தை முழுமையாக எடுத்துக் கூறுகிறார்கள். அல்லாஹு தாலா கஞ்சத்தனத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அதேபோல் அடுத்தவரிடம் கேட்டு அலைந்து திரிந்து யாசகம் கேட்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த அஷ்ரபானவர் அந்த கேட்கக்கூடிய புத்தி அடுத்தவருடைய அந்த விஷயத்தின் மீது ஆசைப்படுவதன் காரணமாக அது அவருக்கு ஒரு ஆபத்தாக வந்து முடிந்தது. அதேபோல் கஞ்சன் அவனுடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டான், மிக பெரும் கேவலத்துக்குள்ளாக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட கஞ்சத்தனத்தை விட்டும் பேராசையை விட்டும் அடுத்தவரிடம் எதிர்பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.